ஹல்லேலூயா. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கொடுக்கக்கூடிய பொக்கிஷ வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அல்லேலூயா. பொதுவாகவே தர்மம் செய்யும்போது நாம் செய்கின்ற தர்மம் நம்மை மகிமைப்படுத்தும் விதமாகவோ அல்லது நம்மை உயர்த்தும் விதமாகவோ நம்மை பெருமைப்படுத்தும் விதமாகவோ இருக்கக்கூடாது. அது தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த வசனத்தை நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு, வெளியரங்கமாக இருக்கக்கூடாது, அந்தரங்கமாக இருக்க வேண்டும். அந்தரங்கமாக இந்த காலத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆளுகை செய்வர்கள்லாம் தர்மம் பண்ணால் அதை தர்மம் செய்வதற்கு முன்பாகவே அதை விளம்பரப்படுத்துவதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்துவிட்டு வருவார். அதனால் அவர்களுக்கு பிரதிபலன் உண்டு. அவர்கள் தர்மம் செய்வது ஒரு பலனை எதிர்பார்த்து, எதிர்காலத்தில் இவர்களெல்லாம் நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும், நம்மை நல்லவர்கள் என்று நம்மை ஆதரிக்க வேண்டும், இவன் நன்றாக செய்கிறானே என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆகவே அவர்கள் இவ்வாறு விளம்பரப்படுத்துவதிலே தவறில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்வதை நாம் எதற்கு விளம்பரப்படுத்த வேண்டும்? நாம் கிறிஸ்மஸுக்கு ஏழைகளுக்கு புத்தாடைகளை கொடுத்தால் அதை ஏன் நாம் விளம்பரப்படுத்த வேண்டும்? ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரே, வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாதிருக்க வேண்டும். ஏன்? வலதுகையை கர்த்தர் ஆவிக்குரிய கையாக ஆசீர்வதித்திருக்கின்றார். வலதுகையை கொடுத்துவிட்டு நான் நீதிமான், நான் எவ்வளோ கொடுத்தேன் பாரு என்று அது பெருமை பாராட்டினால் அது மிகவும் தவறு. அதேபோல் இடதுகை பெருமை மிக்கது, சுயநலம் மிக்கது. நீ இவ்வளோதானே ஏன் கொடுத்த, கொஞ்சம் கொடுத்து நீதிமான் பேர் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு அந்த இடதுகை வலதுகைக்கு ஆலோசனை சொல்லும். ஆகவே நாம் வலதுகையை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாதிருக்க கடவது என்ற இந்த வசனமானது இடதுகை கணக்கு பார்த்து கொண்டே இருக்கும், வலதுகை எவ்வளவு கொடுக்கிறது என்று. ஆகவே அப்படி நாம் செய்யாதிருப்போமாக. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் இருப்பது என்பது கையை குறிப்பதல்ல. உன் ஆவிக்குரிய சிந்தனை நீ கொடுக்க வேண்டும், உதவ வேண்டும். அது உன்னை மகிமைப்படுத்தும் விதமாக இருந்தால் அது இடதுகைக்கு தெரிந்திருக்கிறது. அது தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக இருந்தால் அது இடதுகைக்கு தெரியாதிருப்பது என்றால் இந்த உலகத்தினுடைய கண்களுக்கு விளம்பரமில்லாமல் செய்வது தான். ஆகவே நாம் செய்கின்ற உதவியானது கணக்கு பார்க்காமல் ஏராளமாக தாராளமாக கொடுப்போமாக. ஏனென்றால் தேவனுடைய கண்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நாம் பிறருக்கு கணக்கு பார்க்காமல் கொடுக்க, நமது உள்ளத்திலிருந்து மனதால் எவ்வளவு கொடுக்கிறோமோ என்பதை தேவன் கணக்கு பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவரும் அதற்கேற்ற கிரியைகளை, அதற்கேற்ற பலனை அவர் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அல்லேலூயா. ஆகவே வலதுகை என்பது இடதுகை என்பது, வலதுகை என்பது ஆவிக்குரிய கை, இடதுகை என்பது சுயத்திற்குரிய கை. ஆகவே உன் இடதுகை சுயத்திற்கு தெரியாமல் வலதுகையை கொண்டு நீ உதவி செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வேத வசனம் இன்றைக்கு நமக்கு ஒரு வெளிப்பாடை தருகின்றது. அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கமும் கொடுக்க முடியவரே, நீ செய்கின்ற உதவியானது தர்மமானது அந்தரங்கமாக இருக்க வேண்டும், வெளியரங்கமாக இருக்கக்கூடாது என்றும், அந்தரங்கமாக இருந்தால் அது தேவனை மகிமைப்படுத்துவது, வெளியரங்கமாக இருந்தால் அது உன்னை உயர்த்தி கொண்டு உன்னையே மகிமைப்படுத்துவது ஆகும். கர்த்தாவே, இந்த நாளில் இப்படியாக வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்ற இந்த உயர்ந்த பண்பை கர்த்தர் இன்றைக்கு ஆவிக்குரிய விதமாக உதவி செய்ய வேண்டும், சுயத்திற்காக உதவி செய்யக்கூடாது என்பதை தெளிவாக திட்டமாக கூறியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக உங்களுடைய வருகை மட்டங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதிக நன்மையாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.